Welcome to Taj Coromandel. You're my lucky strike. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தாஜ் கோரமண்டல் ஹோட்டலில் தாங்க சுற்றி பார்க்க போகிறோம். சின்ன வயசில் இந்த வழியாக நுங்கம்பாக்கம் வழியாக கிராஸ் பண்ணி போகும்போது என்னடா இவ்வளோ பெரிய பில்டிங்கு அப்படின்னு எங்கள் அப்பா கிட்டே கேட்கும்போது இதுதான் 5 ஸ்டார் ஹோட்டல்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு ஐகானிக்கான ஹோட்டல் தான் இந்த தாஜ் கோரமண்டல். பல வருஷமாக 70கள்லேருந்து நம்ம சென்னையில் இந்த ஹோட்டல் இருந்துகிட்ருக்கு. சின்ன வயசுலேருந்தே எனக்கு இந்த ஹோட்டலில் ஒரு தடவையாவது போய் சாப்பிட்ணுன்னு நான் ரொம்ப நாள் ஏங்கியிருந்தேன். அந்த ஆசை கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே நிறைவேறிச்சு. பட் இன்றைக்கி முறையாக இந்த தாஜ் கோரமண்டல் ஹோட்டலில் தங்கி அந்த ஹோட்டலில் என்னென்ன வசதிகள்லாம் இருக்குதுன்னு இப்போ போய் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் தாஜ் கோரமண்டலோட என்ட்ரன்ஸ் வியூங்க. நம்ம ஊர் பெரிய பெரிய செஃப்கள்லேருந்து பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் வரைக்கும் இந்த தாஜ் கோரமண்டலோட எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணியிருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக செஃப் வெங்கடேஷ் பட் கூட தாஜ் கோரமண்டலில் தான் ஒர்க் பண்ணியிருந்தேன்னு அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ இப்போ ஹோட்டலோட என்ட்ரன்ஸ்குள்ளே போய்ட்டோங்க. என்ட்ரன்ஸ் லாபி இது. இப்போ போயிட்டு ரூமை முதல்ல செக்இன் பண்ணோம். செக்இன் பண்ணிட்டு ரூம் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். ஒரு 50 வருஷம் பழமையான ஹோட்டல் இருந்தாலும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்பப்போ கண்டிப்பாக அப்கிரேட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் பிஸ்னஸில் இருக்க முடியும். போனவுடனே பார்த்திங்கன்னா ஒரு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்துட்டாங்க, நன்னரி சர்பத். இதுக்கு முன்னாடி லீலா பேலஸ்லேயும் அதான் கொடுத்துருந்தாங்க, இங்கேயும் இப்போ அதான் கொடுக்குறாங்க. செக்இன் ப்ராசஸ் நடக்கிற கேப்பில் ஹோட்டலில் சுற்றி அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேங்க. டெக்கார்லாம் பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக நம்ம கல்ச்சரை பிரதிபலிக்கிற மாதிரி டெக்கார் பண்ணியிருந்தாங்க. அதுவே ரொம்ப நல்லா இருந்ததுங்க பார்க்க. ஹோட்டல் வந்துட்டோங்க. ஹோட்டலில் செக்இன் பண்ணியாச்சு. மாலை மரியாதை வெல்கம் ட்ரிங்க்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ அடுத்தது ரூம் எப்படி இருக்குன்னு உள்ளே போய் பார்ப்போம். 3rd ஃப்ளோர் ஸ்விம்மிங் பூல் ரூம் கேட்டிருந்தேங்க, அதான் கொடுத்துருக்காங்க. வெல்கம், என்னோடய ரூமுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இது ஒரு ப்ரீமியம் கேட்டகரி ரூம்ங்க. நார்மல் கேட்டகரி விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஒரு கிங் சைஸ் பெட், ஆஃபீஸ் டேபிள், சேர், அப்புறம் ஒரு கவுச், ஒரு சேர், 45 இன்ச் டிவி, ரொம்ப ஒரு எலிகெண்ட்டான இன்டீரியர், ரொம்ப ஃப்ளாஷியாக இல்லாமல் ரொம்ப எலிகெண்ட்டான இன்டீரியர்ஸ், அப்புறம் ஒரு வார்ட்ரோப். ஒரு ஹோட்டலுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இருந்துச்சு. நெருடலான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா சின்ன ரூம். அடுத்து பாத்ரூம்க்கு வந்திருக்கோம். பாத்ரூம் பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான பாத் டப் தான், ஜக்குசி கிடையாது. அண்ட் ஒரு நல்ல ஸ்டாண்டிங் ஷவர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் டாய்லெட்ரிஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஓவரால் ஒரு நாள் வாடகை இந்த ஹோட்டலுக்கு எவ்வளோ ஆச்சு பார்த்திங்கன்னா 12,000 ரூபாய் ஆச்சுங்க. இது வந்து அகெயின் மற்ற ஹோட்டல் மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கும் டிமாண்டை பொறுத்து. இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த ரூமையே கம்ப்ளீட்டாக ஆட்டோமேட் பண்ணியிருக்காங்க. கிளிக் ஆஃப் அ பட்டனில் வந்து உங்களுக்கு லைட்ஸ்லேருந்து டிவிலேருந்து விண்டோ ஸ்க்ரீன் வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் கிளிக் ஆஃப் த பட்டன்லேயே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் யாரையாவது கால் பண்ணி கூப்பிட்ணுன்னா கூட ஜஸ்ட் ஃபோன் எடுத்து கால் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், ரூம் சர்வீஸ் உங்களுக்கு ரூமை தேடி வந்துடும். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். அண்ட் அதே மாதிரி வியூஸ் பார்க்கணுன்னு பார்த்திங்கன்னா பால்கனிலேருந்து பார்க்கும்போது அமேசான் அடர்ந்த காடு மாதிரி அந்த ஸ்விம்மிங் பூல் மரங்கள் நடுவில் இருந்துச்சுங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. நுங்கம்பாக்கம் நடுவில் இவ்வளோ மரங்களா அப்படின்ற ஒரு ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் தான் எனக்கு இருந்துச்சு. பார்க்கவே சூப்பராக இருந்தது. சீக்கிரமாக கீழே போய் பார்க்கணுன்னு தோணுச்சு. ஸோ அவ்வளோதாங்க. ஒரு சிம்பிள் அண்ட் எலிகெண்ட்டான ஒரு சின்ன ரூம் தான். ஆனால் இது வந்து ப்ராப்பர் சிட்டிக்குள்ளே இருக்குல்ல, இது ரொம்ப பழைய ஒரு ஹோட்டல். ஸோ நைஸ் ஹோட்டல். ஸோ நல்ல லொக்கேஷன், அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இந்த ஹோட்டலில் என்னென்ன வசதிலாம் இருக்குன்னு போய் பார்ப்போம். காலையில் ஆகிடுச்சிங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த டே, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். தாஜ் கோரமண்டலில் பிரேக்ஃபாஸ்ட்டில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு இப்போ போய் பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் பஃபே ஏரியாவுக்கு வந்துட்டோங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஆனிஸ்ன்ற ரெஸ்டாரண்ட்டில் தான் பிரேக்ஃபாஸ்ட் சர்வ் பண்ணுறாங்க. சமீப காலமாக கில்லி பிரியாணின்னு ஒன்று பாப்புலர் ஆச்சு பார்த்திங்களா. நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் போட்டாங்க இல்லையா. அது வந்து இந்த அனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் தான் சர்வ் பண்ணுவாங்க. பட் இப்போ பிரியாணி சாப்பிட்ற மூடில் இல்லை, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஏரியா எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். இனிஷியல் தாட் அபவுட் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இடத்துல தான் மொத்த பிரேக்ஃபாஸ்ட்டும் செட் பண்ணியிருக்காங்க. பட் தேவையான எல்லா ஐட்டம்ஸும் இருந்துச்சு. பட் அகெயின் இது ஹோட்டல் கம்பேரிசன்ஸ் இல்லை. பட் இதுக்கு முன்னாடி ஸ்டே பண்ண ஹோட்டல்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு மெனு வைஸாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயிண்டட் தான்.
பட் சவுத் இண்டியன் ஐட்டம்ஸில் இவங்க கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணுறாங்க. ஃபெனாமலாக இருந்துச்சு சவுத் இண்டியன் ஐட்டம்ஸ்லாம். இது லைவ் கிச்சன் கவுண்டர். இங்கே பார்த்தீங்கன்னா பராட்டாஸ், தோசை, அதுக்கப்புறம் ஆம்லெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்கள் டேபிளுக்கே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஜூஸஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஜூஸஸ், டீடாக்ஸ் ஜூஸஸ் நிறைய வச்சுருந்தாங்க. உங்களுக்கு எது வேணுமோ எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அண்ட் பிரெட்ஸ் அண்ட் பேஸ்ட்ரீஸ் சொல்லவே வேணாங்க, எக்கச்சக்கமாக இருந்தது. அப்புறம் பானையில் தயிர் வச்சுருந்தாங்க, அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் உட்காண்ட்ருந்த ஏரியாவிலேருந்து பின்னாடி பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல் வியூ. இதோ வரேன் கிட்ட வந்துட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்விம்மிங் பூல் போயிடலாம். அண்ட் நான் ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸ்லாம் என்னோடய பிளேட்டில் வந்து இருந்ததுங்க. வெயிட்டர்ஸ் ஸ்பெஷல் மென்ஷனுங்க, சூப்பராக கவனிச்சாங்க. பரோட்டா இருந்தது, பட் சிக்கன் கறி இருந்தால் நல்லா இருக்குமேன்னு கேட்டிருந்தேன். உடனே சிக்கன் கறி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அவுட் ஆஃப் பாக்ஸ் போய் சர்வ் பண்ணுறதுனா இதுதான் ஸ்பெஷல் மென்ஷன் டு தெம். அவங்கள ஆல்ரெடி நான் வந்து ட்ரிப்அட்வைசரில் அவங்க நேமை நோட் பண்ணி ஸ்பெஷல் மென்ஷன் கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கு அவங்களுக்கு மறுபடியும் ஒரு நன்றிகள். அப்புறம் எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட்டும் இருக்குங்க, மெடிட்டேரியன்லேருந்து, அமெரிக்கன்லேருந்து, சவுத் இண்டியன், நார்த் இண்டியன். அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் டு த ஃபில்டர் காஃபிங்க, தாறுமாறான காஃபிங்க. ஸோ ரொம்ப நாள் ஆச்சுங்க ஒரு டபரா செட்டில் காஃபி குடிச்சு. ஸோ ஆஃப்டர் ஹார்ட்டி பிரேக்ஃபாஸ்ட் வி ஹவ் கம் டு அன் எண்ட். ஒரு வழியாக போதுண்டா அப்படின்ற அளவுக்கு என் வயிறு சொல்லிடுச்சு. சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து சவுத் இண்டியன் கான்செப்ட் தான். நிறைய சவுத் இண்டியன் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. லீலா பேலஸில் பார்த்திங்கன்னா மிக்ஸ், எல்லா குசைனும் ஒரு மிக்ஸ்டாக இருந்தது. இங்கே வந்து ப்ரிடாமினண்ட்டாக சவுத் இண்டியன் வந்து டாமினேட் பண்ணிச்சு. பட் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான ஃபுட், தரோவாக என்ஜாய் பண்ணோம். சரி, அடுத்து வேறு என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நல்ல ஒரு ஃப்ளூட் சவுண்டு பேக்ரவுண்டில் ஒழிச்சிட்டே இருந்ததுங்க. ஆடியோ தான் ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு நினச்சா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வெளில வரும்போது லைவாக ப்ளே பண்ணிருந்தாங்க. பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. கொஞ்ச நேரம் நடந்துக்கிட்டே ஸ்விம்மிங் பூல் போய் பார்த்துட்டு வரலான்னு ஒரு தாட் வந்துச்சு. இறங்கி கீழே பேஸ்மெண்ட் போய் பார்த்தா பிரம்மாண்டமான ஒரு ஹாலுங்க. நடுவில் வந்து பியானோ வச்சுருந்தாங்க, ப்ளீஸ் டூ நாட் ப்ளேன்னு சைனும் வச்சுருந்தாங்க. பார்க்கவே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அந்த ஹாலை ஒட்டி பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் வாட்டர் ஃபால்ஸ், அப்புறம் ஃப்ளார்ஸ் அப்படின்ட்டு சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அருவி சத்தம் மாதிரி காதில் ஒழிச்சிக்கிட்டே இருந்தது அந்த இடத்துல. அதை தாண்டி வெளியில் வந்து பார்த்தா இந்த பிரம்மாண்டமான ஒரு ஸ்விம்மிங் பூலுங்க. அமேசான் காடுகள் அப்படின்ற மாதிரி அந்த இடம் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே சென்னையா, இஸ் திஸ் சென்னை அப்படின்ற மாதிரி இருந்துச்சுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது தாங்க தாஜ் கோரமண்டலோட ஸ்விம்மிங் பூல். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நுங்கம்பாக்கம் மாதிரி ஒரு ப்ரைம் ஏரியாவில் இருக்கிற ஒரு இடம் மாதிரியே தெரில. என் பேக்ட்ராப்பில் நம்ம ஏதோ ஒரு கொடைக்கானல், ஊட்டி மாதிரி ஒரு ரெசார்ட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஃபுல்லாக சுற்றி மரங்கள், செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸ்விம்மிங் பூல். சான்ஸே இல்லைங்க, செம்ம பெரிய ஸ்விம்மிங் பூல், சூப்பராக இருக்குது. இந்த இடத்துக்கு வந்து கொஞ்ச நேரம் நின்னாவே அவ்வளோ ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்குங்க. இன்ஃபேக்ட் நிறைய பேர்ட்ஸ் கத்துற சத்தம்லாம் கேட்குது. ரொம்ப நாள் ஆச்சுல அந்த மாதிரிலாம் கேட்டு ஒரு இயற்கைக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்க இங்கே வந்து இருந்தால் ரொம்ப நல்லா இருந்தது. பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. கூடோஸ் டு த டீம் ஃபார் திஸ். ஸ்விம்மிங் பூலோட மேக்ஸிமம் டெப்த்து பார்த்திங்கன்னா 4 ஃபீட்டுங்க. அடுத்து என்னங்க, டின்னர் டைம் தான். ஸோ டின்னர் வந்துருச்சு. டின்னர் எங்கே போய் சாப்பிட்லான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தாஜ் கோரமண்டல்லே ரொம்ப ஒரு பாப்புலரான சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குங்க, சதர்ன் ஸ்பைஸ்ன்ட்டு. இங்கே தான் பெரிய பெரிய செஃப்லாம், இப்போது நமக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய செஃப்கள்லாம் ஒர்க் பண்ண ஒரு இடம். ரொம்ப ஒரு ஆத்தென்டிக்கான சவுத் இண்டியன். ஸோ ரொம்ப ஒரு பாப்புலர், ரொம்ப காலமாக இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட். வை நாட் அங்கே போய் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு யோசித்தேன். அந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே தாங்க வந்து இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். சரியான இன்டீரியர்ஸுங்க, சூப்பர் டெக்கார், மெஸ்மரைசிங்காக இருந்துச்சு. பாருங்கள், நீங்களும் பாருங்கள். செட்டிநாடுவா இல்லை தாஞ்சூர் ஸ்டைலான்னு எனக்கு சரியாக சொல்ல தெரியலைங்க. ஸ்டேஜ்லாம் வச்சுருந்தாங்க. ஐ திங்க் பரதநாட்டியம் டான்ஸ் வந்து ப்ளே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் டியூரிங் டின்னர் டைம்.
நிறைய அந்த தாஞ்சூர் பெயிண்டிங்ஸ் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ட்ரெடிஷனை வந்து பேக் ட்ராப்பாக வச்சு டெக்கோர் பண்ணியிருக்காங்க. வீடியோ எடுத்துகிட்டு டேபிள் வந்து உட்காரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா விதவிதமான அப்பளம் அப்புறம் சட்னிகளோட காத்துட்டு இருந்தது விருந்து. அதெல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பானையில் பார்த்திங்கன்னா சுட 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 ரசம் எடுத்துகிட்டு வந்து அப்படி ஊற்றுனாங்க. என்ஜாய் சூப் சார். தேங்க்யூ. So I'm just having a cup of soup, sorry, rasam. Just mind blowing. Super ஆகுங்க. After a long time I'm having one of the best South Indian food. ஆர்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீன் வறுவல், அப்புறம் மீன் குழம்புங்க, அதுக்கப்புறம் மட்டன் கிரேவி. ஸ்பைஸ் லெவல் ஆஃப் த டிஷ்ஷஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஹையர் சைடே இருந்தது, ரொம்ப காரமாக இருந்தது. இன்ஃபேக்ட் மீன் குழம்பெல்லாம் சாப்பிட்டுட்டு எனக்கு கொஞ்சம் ட்ரபிள் பண்ணிடுச்சு வயிறுனே சொல்லலாம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இவ்வளோ காரமாக சாப்பிட்டு. அதனால் எடுத்தவுடனே இந்த காரம் ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். அண்ட் குழம்போட ஒயிட் ரைஸ் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருவாங்க. Yeah, you can put it on that. Yeah. Thank you. குவான்டிட்டியும் பார்த்தீங்கன்னா நிறையவே இருந்துச்சுங்க. இன்ஃபேக்ட் நாங்களாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவோம். எங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய குழம்புலாம் வந்து டூ மச் தான். மீன் குழம்ப ஒரு வெட்டலான்னு நினைக்கும் போதே பார்த்திங்கன்னா சூப்பராக ஸ்டேஜில் பரதநாட்டியம் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்க. அவங்களோட டான்ஸை ரசிச்சுக்கிட்டே ஒரு ஹார்ட்டி டின்னர் சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாக்லேட் பாம்னு சொல்லக்கூடிய இந்த பர்டிகுலர் டெசர்ட் எல்லா ரெஸ்டாரண்ட்லையும் ஃபேமஸ் தான். ஆனால் இங்கே என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, மேலே இருக்கிற அந்த சாக்லேட் வந்து கருப்பட்டி அப்புறம் இஞ்சியில் செய்யப்பட்டது. அதே மாதிரி உள்ளே பார்த்திங்கன்னா இளநீரால் செய்யக்கூடிய ஒரு டெசர்ட் தான் இருந்தது. ஸோ ஒரு ஹெல்த்தி சப்ஸ்டியூயன்ட் ஃபார் அ சாக்லேட். ரொம்பவே யூனிக்காக ரொம்பவும் நல்லா இருந்ததுங்க இந்த டிஷ்ஷு. ஸ்பெஷல் அட்ராக்ஷன் ஃபார் திஸ் டின்னர் முடிச்சுட்டுங்க. காம்ப்ளிமெண்ட்ரியாக பார்த்திங்கன்னா சாக்லேட்ஸ் வந்து கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. ஓவரால் காஸ்ட் ஆஃப் த டின்னர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 11,000 ஆச்சுங்க. 2 ஸ்டார்டர், அப்புறம் ஒரு ஃபிஷ் கறி, அதுக்கப்புறம் 3 டெசர்ட் சாப்பிட்டோங்க. மொத்தம் சேர்த்து 11,000 ருபீஸ் ஆச்சுங்க. ரொம்பவே ப்ரைஸியான ஒரு டின்னர் தான். அஃப்கோர்ஸ் நம்ம சாப்பிட்ற இடம் அந்த மாதிரி ஒரு இடம். டின்னர் முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டு தூங்கலான்னு கிளம்பிட்டேங்க. ரூமுக்கு போன உடனே ஸோ இப்போ பரபரப்பாக கிளம்பிட்டு இருக்கேங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ் பிளேயர்ஸ்லாம் கீழே வந்திருக்காங்களாம் லாபியில். இப்போ தான் மெசேஜ் வந்துச்சு. சரி அதான் போய் பார்க்கலான்னு கிளம்பிட்டு இருக்கேன். நான் நினச்சி கூட பார்க்கல இந்த ஹோட்டலில் ராஜஸ்தான் ராயல்ஸ் பிளேயர்ஸ் ஸ்டே பண்ணுவாங்கன்ட்டு. சீக்கிரமாக போய் பார்ப்போம். ரூம்லேருந்து கிளம்பி லிஃப்ட்டில் ஏறுறேன். பார்த்தீங்கன்னா ஷேன் பாண்டு வந்து லிஃப்ட்டில் இருந்துகிட்டு இருந்தாருங்க. ஒரு ஹாய் சொன்னேன், அவரும் பதிலுக்கு ஹாய் சொன்னார். அப்புறம் கீழே வந்து பார்த்தா நம்ம ஹல்லா போல் கொஞ்சம் நல்லா போல்னு சொல்கிற ராஜாமணி பார்த்தேன், ஹெட்மயர் பார்த்தேன். அதுக்கப்புறம் நம்மளோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஜெய்ஸ்வாலை பார்த்தேன். நிறைய பிளேயர்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸில் நமக்கு சில பேர் வேறு தெரியாது இல்லைங்களா, அதனால் சில பேர்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியல. பட் மெயினாக சஞ்சு சாம்சன், அஸ்வின், சங்கக்காரா இவங்கள தான் பார்க்கணுன்னு நினச்சா அவங்க 3 பேரையும் பார்க்க முடியல. பட் ஸ்டில் இது வரைக்கும் பார்த்ததே பெரிய விஷயந்தான். காலையில் ஆகிடுச்சிங்க. ரூமை செக் அவுட் பண்ணுற நேரம் வந்துருச்சு. மறுபடியும் ஸ்விம்மிங் பூல் ஏரியாவில் வந்துட்டு ஜிம் எப்படி இருக்குன்ட்டு வீடியோ எடுக்கலான்னு வந்தேன். ரொம்ப ஒரு சின்ன ஜிம் தான். பட் அகெயின் நமக்கும் ஜிம்முக்கும் சம்மந்தம் இல்லை. பட் ஸ்டில் தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம். ஹோட்டல்லேருந்து செக் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹோட்டலில் பார்த்துருப்பீங்க சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக ராஜஸ்தான் ராயல் பிளேயர்ஸையும் பார்த்துட்டோம். ஸோ சூப்பராக இருந்துச்சு ஸ்டே. ஸோ மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் விஷ்ணு.